அனைவருக்கும் வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் ட்ரம்ப் பல உதாறுகளை விட்டுருக்கிறார் நண்பர்களே. ஒரு பக்கம் போர் நிறுத்தம் அவர் அறிவிச்சிருக்கார் இல்லையா 5 நாட்களுக்கு, அதனுடைய 2வது நாள். அப்போ முத நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அமெரிக்கா அடிக்கல ஈரானை, ஆனால் ஈரானு இஸ்ரேல் மேலே ஏவுகணையெல்லாம் விட்டுருக்கிறான். இது என்ன போர் நிறுத்தம் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியல. 2வதாக ட்ரம்ப் நேற்றைய தினம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு. என்ன பேசினாரு அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். 3வது விஷயமாக பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ண போகுது போல தெரியுது. பாகிஸ்தான் பிரதமர் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியஸ்தம் பண்றதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு. அந்த ட்வீட் எடுத்து அமெரிக்க அதிபர் தன்னுடைய குறுஞ்செய்தி வச்சிருக்காரு இல்லையா, அவரோட இதுல அவரு போட்டிருக்கிறாரு. ஆக பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ண போறத அவர் உறுதி செய்தாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் ஓமான் இருக்குது இல்லையா, ஓமான் நாட்டில் அமெரிக்காவுடைய அதிகாரிகளுக்கும் ஈரானுடைய அதிகாரிகளுக்கும் மறைமுகமான பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. அதென்ன மறைமுகமான பேச்சுவார்த்தைன்னு தானே கேட்குறீங்க? அந்த கூத்தெல்லாம் நடக்கும் அமெரிக்கா வந்தா. இப்படி பல முக்கிய சம்பவங்கள் இந்த ஒரு நாள்ல நடந்திருக்கு நண்பர்களே. அதை இன்றைக்கு தெளிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடுதிப்புன்னு 5 நாள் போர் நிறுத்தத்தை அறிவிச்சார் இல்லையா. ஈரானை அடுத்த 5 நாட்களுக்கு நாங்கள் தாக்க மாட்டோம், அந்த சமயத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், பேச்சுவார்த்தை 2 நாளாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு வேற சொன்னார் மனுஷன். அதன்படி நேற்றைய தினம் அமெரிக்கா எந்த விதமான தாக்குதலையும் ஈரான் மேலே நடத்தலை. ஆனால் அமெரிக்கா நேற்றைய தினம் மேலும் 3000 இராணுவத்தினரை அந்த பகுதிக்கு அனுப்பியிருக்குது. 3000 மெரைன்ஸ் அனுப்பியிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே அந்த பகுதியில், அதாவது மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்கனவே 50,000 துருப்புக்களை அமெரிக்கா நிறுத்தி வச்சிருக்குது. அந்த எண்ணிக்கையை கூட்டுது மெல்ல மெல்ல அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அதே சமயத்தில் ஈரான் சீஸ்ஃபயர்லாம் கிடையாது, நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லுச்சு இல்லையா. அது சொன்னதுக்கு ஏற்ப நேற்று என்ன பண்ணியிருக்குது, ஈரான் இஸ்ரேலின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்குது. அதில் 2 ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ள விடவும் செய்தது. அது பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்குது. இதற்கிடையே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் ட்ரம்ப் சொல்றாரு. அவர் வெளியிட்டிருக்கிற செய்தி குறிப்பில் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் இருக்கார்ல, அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு. இந்த மாதிரி பாகிஸ்தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியஸ்தம் பண்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அந்த ட்வீட்டை இவர் எடுத்து தன்னுடைய ட்ரூத் சோஷியல்னு ஒரு ட்விட்டர் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு இல்லையா, அதுல போட்டாரு ட்ரம்ப். அதனால எல்லாருமே பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்தை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில அமெரிக்க அதிகாரிகளும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் கிட்ட நாங்கள் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறோம், அவங்க ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆவணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நேற்றைய தினம் ஒமான் நாடு இருக்குது இல்லையா, ஒமான் நாடு வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அமெரிக்க அதிகாரிகளுக்கும் ஈரான் அதிகாரிகளுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது, எங்களுடைய தலைமையின் கீழே 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அதை பற்றி அவங்க விவரித்த போதுதான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 நாடுகளுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடக்கவில்லை, மறைமுக பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன மறைமுக பேச்சுவார்த்தை அப்படின்னு நாம் விசாரித்த போது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஒன்று வந்தது. என்னன்னா, அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க, ஈரானுடைய அதிகாரிகளும் வந்திருக்கிறாங்க, ஈரானுடைய ராஜதந்திர அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குது, இந்த வெஸ்ட் ஏஷியா போருடைய தளபதி இருக்கார் இல்லையா, அவரையும் கூட்டியாந்துருக்குது. அப்போ அவங்க டீம்ல ராணுவ தளபதி இருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தான், டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு சொல்லி ஈரான் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்குது. ஆனாலும் அமெரிக்கா இல்ல அவர் இருப்பாரு, நீங்க உங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியுடைய வளர்ச்சிகளை பற்றிலாம் பேசும்போது அவர் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால ஈரான் என்ன சொல்லியிருக்குது, நாங்கள் நேரடியாக அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ நீங்கள் எழுதி வாங்குங்க, அதற்கு பதிலை நாங்கள் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்குது. இப்படி ஒரு விசித்திரமான பேச்சுவார்த்தை நேற்று நடந்திருக்குது. அமெரிக்கா தங்களுடைய ப்ரொபோசலை ஈரானுக்கு கொடுத்துருக்குது. அதில் ஒரு 15 பாயிண்ட்
விஷயங்களை சொல்லியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 15 அம்ச திட்டத்தில் மிக முக்கியமானதாக என்ன இருக்குதுன்னா, நியூக்ளியர் பாம் செய்யறதுக்கு தேவையான ஆராய்ச்சிகளை இது கைவிட வேணும், யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. எப்படி முழுமையாக நிறுத்த வேணும்னு அமெரிக்கா சொன்னதுக்கு ஈரான் மறுப்பு தெரிவிச்சிருக்குது. நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை பற்றி நீங்கள் பேசாதீங்க, எங்ககிட்ட இப்போ நியூக்ளியர் ஆட்டம் பாம் இல்லை, ஆனால் நியூக்ளியர் யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு தகுதியற்றவர்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்றுச்சு. இரண்டாவதாக ஈரானுடைய மிசைல் ப்ரோக்ராமை உடனடியாக நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்குது. அதுக்கு ஈரானு எங்கள் மிசைல் ப்ரோக்ராமை பற்றி பேச்சு எடுத்தீங்கனாலே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ மிசைல் ப்ரோக்ராமை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி அங்கே அவங்க எழுதி கொடுத்த பாயிண்ட்ஸ்லாம் சாதாரண விஷயங்கள் தான். அதில் மிக முக்கியமானது, நீங்கள் பிற தீவிரவாத குழுக்களை ஊக்குவிப்பதை, அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறது, ட்ரைனிங் பண்ணுறதை நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேட்டுக்கொண்டிருக்குது. அதற்கு ஈரான் நோ கமெண்ட்ஸுங்கிற மாதிரி அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை அப்படிங்கிற பார்க்குறோம். மற்றவையெல்லாம் இதற்கு முன்பு அமெரிக்கா 2025 ஈரானுக்கு ப்ரொபோசல் கொடுத்தது இல்லையா, அதே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளே அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான். இதுதான் முக்கியமான விஷயங்கள். இந்த பேச்சுவார்த்தை இப்படி நடந்து கொண்டிருக்குது. அதே சமயத்தில் நேற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அப்படி அவர் தொடர்பு கொண்டது சாதாரண மரியாதை நிமித்தமான தொடர்பு அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அங்கே மத்திய கிழக்கில் இப்பொழுது போர் நடக்குது இல்லையா, அதனுடைய அப்டேட்டை பிரதமர் மோடி அவர்களுக்கு சொல்வதற்காக ட்ரம்ப் கூப்பிட்டிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நட்பையும் அவருடைய குட் சர்வீசையும் கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மத்திய கிழக்குல இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறோம், இதுல நீங்க எங்களுக்கு உதவ வேணும், இந்த பேச்சுவார்த்தைக்கு ஆவணம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கேட்டுக்கொண்டாராம். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை சேஃபாக வைப்பதற்கு என்னென்ன செய்ய வேணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப்பை கேட்டுக்கொண்டிருக்காரு. மேலும் பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி போர் எதற்கும் தீர்வு அல்ல, பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் நீங்க எந்த பிரச்சனையும் தீர்த்து கொள்ள முடியும், அதனால தயவு செய்து நீங்க எல்லாரும் பேச்சுவார்த்தையை தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அதற்கு ட்ரம்ப் அவர்கள் ஆமாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறோம், ஈரான் ஓரளவுக்கு சில விஷயங்கள்ல ஒத்துழைப்பதாக உறுதியும் அளிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மத்தியஸ்தம் தேவை அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரா அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஈரான் ஒரு முறைக்கு பல முறை இதை சொல்லிருச்சு. இந்தியா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நீங்க மத்தியஸ்தம் பண்ணணும்னு ஈரான் ஒரு முறைக்கு பல முறை கேட்டிருக்குது. ஆனால் இந்தியாவோ அதற்கு எந்த விதமான பதிலையும் கொடுக்கவில்லை. ஏன்னா நமக்கு இஸ்ரேலும் நண்பர், ஈரானும் நண்பர், ரெண்டு பேருக்கு இடையில மத்தியஸ்தம் பண்ண போக நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல அமெரிக்காவும் இந்தியாவுக்கு வேண்டப்பட்ட நாடு தான். அதனால நாம் இதில் தலையிடுவது, இந்த கட்டத்தில் தலையிடுவது சரியாகவும் இருக்காது அப்படின்னு பிரதமர் மோடி கருதுவதாக சொல்லப்படுது. நிலவரம் இப்படி போய்கிட்டு இருக்குது நண்பர்களே. இதுதான் நமக்கு மத்திய கிழக்கிலிருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.